வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் கேபிஆர்எஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கிக்கை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் செய்ய போகிற ஒர்க்கில் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தருவீங்கன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தாங்க பேஸ்ட் பண்ணுறேன். I'm an expert in Microsoft Office with certificate in data processing. I'm aim to provide high quality products and services ன்னு சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மை சர்வீசஸ் ஆர், அதாவது நான் என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி தருவேன் அப்படின்னா, நீங்கள் சர்வீஸ் இதை வந்து மை சர்வீசஸ் ஆர் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்லோவில் ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட் ஒர்க், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்ட், எக்ஸல் வேர்ட், ஸ்ப்ரெட்ஷீட், MS Access, data collection, PDF conversion, PDF to Excel, PDF to Word, scan pages to Word or Excel, manual typing work to Excel or Word document இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். You can always trust and order me to complete your project with the best quality and within the stipulated time சொல்லியிருக்கேன். அப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன தெரியும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கீங்க, என்னை நம்பி கொடுத்தீங்கன்னா நான் கரெக்ட் டைமுக்குள்ள முடிச்சு தரேன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணி தருவீங்க, உங்களால் என்னென்ன முடியும், உங்களால் என்னென்ன முடியாதுன்னு அவங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிலன்னா, fiverr.com போங்க, ஆஸ் யூஷுவல் டேட்டா என்ட்ரின்னு தேடுங்க. மற்றவங்களாம் வந்து அவங்க கிக்குக்கு, அதாவது அவங்க ஒர்க்குக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி இங்கே போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஐ மீன் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் கூப்பிடுங்க. அவங்க அந்த கிக்கில் என்னென்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு பேசிக்காக உங்கள் ஒர்க்கில் என்னென்ன மாதிரி டவுட்லாம் வரும், ஆர்டர் உங்கள் ஒர்க்கு, அதாவது உங்கள் ஒர்க்குக்கு ஆர்டர் தரதுக்கு முன்னாடி, அவர் உங்களுக்கு வேலை தரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி நீங்களே அஸ்யூம் பண்ணி அதுக்கான கேள்வி கேட்டு பதில் நீங்களே கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கொஸ்டின் ஆட் பண்ணுறீங்க, கேன் யூ collect data from Google. கூகுள்லேருந்து டேட்டாவை தேடி தருவீங்களான்னு கேட்டிருக்கோம், கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கூகுள்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டு நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க, நான் கலெக்ட் பண்ணி தருவேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் தரதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை அவரால் பார்க்க முடியும், உங்கள் கிக்கில் அதை பார்க்க முடியும். கேன் யூ கலெக்ட் டேட்டா ஃப்ரம் கூகுள்? அப்போ இங்கே எஸ் ஐ கேன் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் கூகுள் நீங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அவர் பார்க்கும்போது ஓகே. ஸோ இந்த ஒர்க்கு சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, நீங்கள் அதுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க, ஆமாம் என்னால் கூட வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி தர முடியும்னு போட்டிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்மெண்ட். அதாவது ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு ஒர்க்குக்கு $5 கேட்குறீங்க, $15 கேட்குறீங்க, $40 கேட்குறீங்க. அவங்க உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணும், என்ன ஒர்க்கு, என்ன எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கணும். அதாவது உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணி தரணும்,
நான் உங்களுக்கு என்ன பண்ணி தரணும் அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்குறதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.